இந்த இந்த ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில் அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேலே வெறின்னா நான் கேட்குறேன். இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி? அப்படி இந்துக்கள்னா அந்த நாட்டில் தீண்ட தகாதவங்களா உனக்கு? அந்த இந்துக்களும் ஓட்டு போட்டு தானடா நீ சிஎம் ஆகிருக்கிற. அந்த ஓட்டு இந்துக்கள் ஓட்டு போடாமல் சிஎம் ஆகிட்டியா நீ? அரே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போட்டு நீ சிஎம் ஆகி அடுத்த வாட்டி ஓட்டு கேட்க வரும்போது எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் தவிர எனக்கு இந்துக்கள்லாம் எவனுமே ஓட்டு போடாத சொல்லிட்டு வா, வெக்கத்தை விட்டு வா, அப்படி கேளு. திருமாவளவன் நான் சொல்கிறேன், கம்யூனிஸ்டுக்காகனே சொல்கிறேன். ஏன்னா அந்த ரெட்டை வேஷம் போடுறீங்க? ஒரு காசாவில் எவனோ ஒருத்தன் செத்ததுக்கு அவன் யார் எவனே தெரியாது. இங்கே எல்லா பயிலும் கொடி பிடிச்சி நின்னீங்க. இந்து ஒருத்தவனை பங்களாதேஷில், அதுவும் தலித் சமுதாயத்தை சேர்ந்த பையன் அவனை நிர்வாணமாக்கி அவனை ஊர் முழுக்க தொர்த்தி அடித்து அவனை உயிரோடு எழுச்சாடுங்க. ஒரு ஆனால் ஒன்றுங்க, நம்ம இந்து மக்கள் வந்து ஒரு அளவுக்கு இல்லைனா ஒரு அளவுக்கு உணர்வு வரணுங்க. உணர்வு இல்லாமல் இப்படியே இருந்தாங்கன்னு வச்சிங்களா, இன்றைக்கி அங்கே நடந்தது தான் இன்றைக்கி இங்கேயும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அப்படி தான் ஆகி நிற்குது. இன்றைக்கி மதத்தை வச்சு அரசியல் வந்து பாஜக பண்ணல, இவங்க பண்ணல, யாரும் பண்ணல, திமுக மட்டும்தான் பண்ணுது. எனக்கு சிறுபான்மையர் தான் வேணும். நீ சிறுபான்மையர் ஓட்டு தான் வேணும்னு வா, இந்துக்கள் ஓட்டுலாம் எனக்கு வேணான்னு அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம். திராவிட மாடல் இல்லை, அது காரி மூஞ்ச மாடல்ன்றேன். உங்கள் மீடியா மூலமே சொல்கிறேன். இதில் ஸ்டாலின் பார்த்தாலும் கரெக்டாக அவரே வெக்கப்படணும். இது திராவிட மாடல் கிடையாது, இது காரி மூஞ்ச மாடல். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் தடவை என்ன அரசியல் அது? நீ சமூக நீதியை பற்றி நீ பேசுறது உனக்கு யோக்கியதை இருக்குதா? முதல்ல எத்தனை ஆணவ கொலை, எத்தனை ஜாதிய வன்மப்பாடு. உன் கட்சிக்காரனே ஏமா நீ எஸ்சி தானான்றான். உனக்கு கேட்கறது துப்பு இருந்துதா உனக்கு? நீ எல்லாம் ஒரு சிஎம். நாங்கள் வந்து எல்லாருக்கும் உண்டான ஆட்சி, தாழ்த்தப்பட்டவனுக்கு உண்டான ஆட்சின்னு சமூக நீதி கூடன்னு சொல்லி அது வந்து அவங்கவுங்க ஜாதி பேரில் ஒரு அவங்க அந்த காலத்தில் வந்து அந்த ஜாதிக்காரங்க நம்ம சமுதாய மக்கள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்க சமுதாய பேரில் வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டு போனான். அதை நீ பேரை மாற்றது உனக்குன்னா யோக்கியது. உங்கள் அப்பாவோ இல்லை நீ அதை 10 ரூபா சேர்த்து கொடுத்துருப்பீங்களா அந்த இடத்துக்கு? கேட்குறது நியாயமாக தப்பாங்க? அவங்க அன்றைக்கி கஷ்டப்பட்டு அன்றைக்கி அந்த சமுதாயத்துக்காரங்க அந்த இடத்த வாங்கி நம்ம சமுதாயத்துக்காரங்க கொஞ்சம் விழிப்பு அடைஞ்சு நான் வெளியே வரணும் அப்படின்னு அவங்க அந்த பில்டிங் கொடுத்து அவங்க அந்த சமுதாய பேரில் கட்டிடம். உனக்கு ஏண்டா எரியுதுன்னு தான் நான் கேட்குறேன். ஜாதின்றது தமிழ் ஜாதியோட அடையாளம். அதில் உனக்கு என்ன, நீ என்னத்த ஜாதியை ஒழிச்சிட்ட நீ? சரி, ஜிடி நாயுடு ஜாதியை ஒழிச்சிட்டியா? ஜிடி நாயுடு பேரில் தாளம் போட்டல, அவன் பேரில் எதுக்கடா நீ ஜாதியை பற்றி இது பண்ணுறீங்க? ஜாதியை பற்றிலாம் பேச உங்களுக்கு யோக்கியதை இருக்குதா?